மல்லி. ஒரு வழியாக விஜய்க்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு மல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய் வேலைக்கு வந்த உடனே அந்த கம்பெனி கூட ராஜேஸ்வரி டைப் வச்சுக்கிட்டு விஜயை வந்த முதல் நாளே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. விஜய் மனசுடைஞ்சு போய் ராஜேஸ்வரி கிட்ட சண்டையும் போடுறாரு. ஆனால் ராஜி விஜய் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி, ஒன்றால் இனிமே என்னை எதிர்த்துக்கிட்டு வாழவே முடியாதுடா, இந்த உலகத்தில் நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை வாழையும் விட மாட்டேன், நீ வாழணும் அப்படின்னா என்னால் முடியல, என்னை மன்னிச்சிருங்க, என்னை வாழ விடுங்கன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சி நீயும் பொண்டாட்டியும் வேணா உங்களை வாழ விடலாமா வேணாமான்னு நான் அப்போ முடிவு பண்ணிக்கிறேன், போடா வெளியே அப்படின்னு ராஜி விஜயை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்த விஜய் மனசுடைஞ்சு போயிறாரு. அப்போது என்னால் இனிமேல் எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போக முடியாதா, இவ எப்படி மாப்பு முடிச்சு இங்கே வந்தா, அப்போது இவளை எதிர்த்து நான் இனிமேல் வேலைக்கு போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு மல்லி சந்தோஷப்பட்டா. இன்றைக்கி போயிட்டு என் வேலை போயிடுச்சு மல்லி அப்படின்னு மல்லிக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், மல்லி அதை எப்படி தாங்கிப்பா, சே இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா அப்படின்னு விஜய் மனசுடைஞ்சு போகிறாரு. ஆனால் இந்த முறை நாம் விஷயத்தை மறைச்சிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தோன்னா கண்டிப்பாக அது மல்லிக்கு தெரிஞ்சு அவர் மல்லி அதை நம்மள்கிட்ட கேட்காமலே அவள் ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போவா. அப்புறம் அதனால் மல்லியோட உயிருக்கே ஆபத்து வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. நல்லது கெட்டதோ இதுக்கு மேலே மல்லிக்கிட்ட எதையும் மறைச்சி வச்சு எதுவும் ஆக போகிறது இல்லை, நாம் போயிட்டு மல்லிக்கிட்ட ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு மனசு உடஞ்சி போகிறாரு விஜய். வீட்டுக்கு போன விஜயை பார்த்து மல்லி, என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, என்னாச்சு விஜய், பர்மிஷன் போட்டு வந்துட்டிங்களா, இல்லை உடம்பு இது முடியலையா, சொல்லுங்கள் விஜய், ஏன் மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது, விஜய் என்னாச்சு விஜய் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் விஜய் ஒன்றே லைட்டாக கண் கலங்குறாரு. மல்லி ஒன்றே, விஜய் என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க விஜய், எதுவும் பிரச்சனையா, சொல்லுங்கள் விஜய், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இல்லை மல்லி, நான் வேலைக்கு போனேன், ஆனால் அந்த ராஜேஸ்வரி இருக்கால, என்ன பண்ண விஜய் அவங்கள, அந்த கம்பெனி கூட டைப் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் இப்போது அவளும் ஒரு எம்டி ஆகிட்டா, அதனால் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி போன முதல் நாளே என் வேலையை இது பண்ணிட்டா, தூக்கிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லி, அப்போது என்னால் இந்த ஊரில் அந்த ராஜேஸ்வரி எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதா, நான் அப்போது அவ்வளோதானா அப்படின்னு விஜய் மனசுடைஞ்சு போகிறாரு. அதை சொல்லிவிட்டு விஜய் அழுகவும் செய்கிறாரு. மல்லி ஒன்றே, விஜய் அழாதீங்க விஜய், ஏன் அவர் இல்லைன்னா என்ன விஜய், அதை விட வேறு கம்பெனியே இல்லையா, எத்தனை கம்பெனி அவளால் வேலைக்கு வாங்க முடியும், சொல்லுங்கள் பார்க்கலாம், விடுங்க விஜய், இந்த கம்பெனி இல்லைனா வேறு கம்பெனி நீங்கள் வேலைக்கு போகலாம் விஜய், ஆனால் அதுக்காக மனசு விட்டுறாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு மல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. விஜய் அப்படியே மல்லி மேலே சாஞ்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அன்னபூர்ணி அப்போ தான் வராங்க. என்னாச்சு புள்ள, தம்பி அவர் மாதிரி இருக்குது, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க மல்லி ஒன்றே நடந்தது சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு புள்ள, எனக்கு தெரியும் புள்ள, அது ராஜேஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவள் ஒருத்தனை பிடிக்கலனா அவங்கள எந்த லெவலுக்கும் போய் என்ன வேணும் பண்ணுவாள், அதனால தான் புள்ள சொல்கிறேன், விஜய் தம்பி இனிமேல் எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போக வேணாம். என்ன பிரிமா சொல்கிறீங்க, அப்போ அவர் வேலைக்கு போகாமல் என்ன பண்ண முடியும், ஏன் புள்ள, விஜய் தம்பிக்கு தான் பிஸ்னஸ் பண்ண தெரியுமே, விஜய் தம்பி பிஸ்னஸே பண்ணட்டும், அது ஏன் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, விஜய் தம்பியால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிஸ்னஸ் பண்ணட்டும், தம்பிக்கு இருக்க திறமைக்கு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அடுத்த கொஞ்ச நாளில் பெரிய பிஸ்னஸ் மேலே மாறிடலாம் புள்ள, எனக்கு தெரிஞ்சு தம்பி இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் புள்ள. இல்லை பெரியமா, பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னா அதுக்கு நிறையா முதலீடு பண்ணணும்ல, இப்போ எங்கள்கிட்ட என்ன பெரியமா இருக்குது, ஏன் புள்ள, பெரியமான்னு ஒருத்தர் நான் இருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஏன் நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, இந்த வீடு இருக்குது, அது போக என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது, எல்லாத்தையும் அடமானம் வைப்போம், ஏன் எல்லாத்தையும் விற்றுடலாம் வேணாலும் ஒரு பிரச்சனை இல்லை, விற்றுட்டு விஜய் தம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம், பெரிய ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மல்லி ஒன்றே, என்ன பெரியமா விளையாடுறீங்களா, ஏன் போல் நீ எதுவும் சும்மா வாங்கிக்க வேணாம், நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தம்பி ஆரம்பிக்கிற பிஸ்னஸில் நான் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி முதலீடு பண்ணுறேன், இந்த பணத்தை வச்சு தம்பி பிஸ்னஸ் பண்ணட்டும், பெரிய ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன், என்ன இப்போது என்ன தம்பி ஓகே தானே அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்றே, ஆமாம் விஜய், பெரியமா சொல்கிறது கரெக்டு தான் விஜய், இந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் விஜய், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை மல்லி, அது விஜய் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய், நீங்கள் கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கினா கூட இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறி அந்த ராஜேஸ்வரிக்கே போட்டியாக மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய், நாம் அப்படி போய் அந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் அவள் அடங்குவா விஜய், இல்லைனா கண்டிப்பாக அவள் அடங்க மாட்டா விஜய், ப்ளீஸ் விஜய் எனக்காக இதை நீங்கள் ஏற்றுக்குங்க விஜய் அப்படின்னு மல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க.
விஜயும் உடனே சரி மல்லி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மல்லியோட பேச்சை விஜய் கேட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.